இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் நான் போட்ட ஒரு 4 டூ 5 வீடியோஸ்க்கு நீங்க அவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்மே பார்த்தீங்கன்னா நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா Instagramஸ்லயுமே நெறைய டிஎம் வந்திருந்தது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா, உங்க மெசேஜஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. எனக்கு இன்னுமே மோட்டிவ் பண்ணுச்சு. அவ்ளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், மெசேஜஸ் எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. நீங்க எனக்கு மெசேஜ்ல சொல்லியிருக்கீங்க. உங்களையும் தாயாரா பாப்பாவும் பார்க்கும்போது உங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட் நான் எங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்து கொஞ்சம் ஹேப்பியா இருக்கேன்ற மாரி எனக்கு Instagramல டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. எனக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்காகவே நான் பாசிட்டிவ் வீடியோஸ் எல்லாமே நான் மேக் பண்ணுவேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தாரா பாப்பா நேப் எப்ப எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எடுத்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா நேப் எடுக்கல. இன்னமும் தூங்காம தான் இருக்காங்க. பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா தூங்க வச்சாலுமே பாப்பா தூங்கல. ஸோ பாப்பாக்கு மில்க் பார்த்தீங்கன்னா 4:00க்கே குடுத்துட்டாச்சு. ஸோ குடுத்துட்டு தான் டெர்ரஸ் கூட்டு வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் ஆனா மழை பெய்யுது. ஸோ அதனால எப்போ மழை வரும்னு தெரியல. அதனால சீக்கிரமா பாப்பாக்கு டெர்ரஸ் கூட்டு வந்தாச்சு. ஸோ பாருங்க அவங்க டாடி இருந்தாலே தாயரா பாப்பா அவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்க. மெயினா கேர்ள் பேபிக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்குங்க. அவ்ளோ அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. நம்ப என்னதான் பார்த்து, பார்த்து எல்லாமே பாப்பாக்கு பண்ணாலுமே சரி, அவ அவங்க அப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ கூப்பிடுறது கூட பார்த்தீங்கன்னா இப்பலாம் அம்மாவ விட அப்பா, அப்பா தான் அதிகமா கூப்பிடுறா. எனக்கே சம்டைம்ஸ் கோவம் வருது. "ஏன் நீ என்ன அப்பா, அப்பான்னு கூப்பிட்டுருக்க? அம்மான்னு கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்டுறேன் சம்டைம்ஸு. என்னன்னு தெரியலங்க. இந்த சீசன் அப்படியா என்னன்னு தெரியல பாப்பாக்கு. வாய தொறந்தாலே எதுக்கு எடுத்தாலுமே அப்பா, 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 அப்பா தான். இப்பலாம் கோவப்படுறாங்க. எல்லாத்துக்குமே கோவப்படுறா. ஒரு வேலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, பொறுமையா சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. ரொம்ப அடமன்ட் ஆயிட்டா. அவ பண்றது தான்ற மாரி பண்ணிட்டுருக்கா. ஸோ குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து மிரட்டவும் திட்டவும் முடியும். ரொம்பவே சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். பட் இருந்தாலுமே பாப்பாவோட சேட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டுருக்கு. இவளுக்கு மெயின் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான். இன்னைக்கு பாப்பாக்கு ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் தான். ஸோ ஒரு 3:00க்கே பாப்பாக்கு நான் கார்ன் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டெரஸ்லாம் போயிட்டு வரதுக்குள்ள கார்ன் ஆறிடும். அதுக்கப்புறம் பாப்பாக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாப்பாக்கு கார்ன் இப்ப தான் ஒரு 7 பல்லு தான் இருக்கு தாயரா பாப்பாக்கு. இந்த கொஸ்டின்ஸ் நெறைய சிஸ்டர் கேட்குறீங்க. பாப்பாக்கு எத்தினி பல்லு வந்திருக்கு? ஏன்னா பாப்பாக்கு 18 மந்த் இப்ப நடந்துட்டுருக்கு. ஸோ பாப்பாக்கு இப்போ எத்தினி பல்லு இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டுருக்கீங்க. பாப்பா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 7 பல்லு தான் இருக்கு. கீழ 2 பல்லு, ஆ மேல 5 பல்லு இருக்கு. 5 பல்லுல 4 பல்லு தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்திருக்கு. பாதி பல்லு அது 5வது பல்லு எட்டி பாக்குது. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, தாயரா பாப்பாக்கு 7 பல்லு. அந்த 7 பல்லு வச்சு தான் பாப்பா ஃபுட் எல்லாமே சாப்பிடுறாங்க. நெறைய சிஸ்டர் டவுட் வரும். ஸோ 7 பல்லு வச்சுட்டு பாப்பா எப்படி கார்ன்லாம் சாப்பிடுறாங்க? அப்படின்ற மாரி டவுட் வரும். அவ எப்படி சாப்பிடுறான்னு பாருங்க. ரொம்ப பொறுமையா சாப்பிடுவா. அவளா எடுத்து சாப்பிடுறதா இருந்தா. சில பேபீஸ் வாயில அப்படியே போட்டு அப்பிட்டு அப்படியே முழுங்க பார்ப்பாங்க. பட் ஆனா தாயரா பாப்பா இப்பன்ட்டு இல்லைங்க. நான் ஒரு 10 மந்த்லேருந்து பாப்பாக்கு இது மாரி ஃபிங்கர் ஃபுட்லாம் குடுத்து நான் பழக்கிட்டேன். அப்பயுமே பாப்பா ஒரு பல்லு கூட இல்ல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, வாயில ஊற வச்சு, ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சீவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பா. அதே மாரி தான் இப்பயும் பாப்பா பண்ணிட்டுருக்கா. கார்ன்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி கடிக்கிறா பாருங்க. பட் ஆனா பாப்பாக்கு இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா,
சுத்தமா பல்லு இல்ல. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பல்லு. ஆனா வந்து பொறுமையா சாப்பிடுவாங்க. இது மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவளுக்கு வந்து அவளா எடுத்து சாப்பிடுற மாரி வந்து ஸ்நாக்ஸோ இல்லைனா வந்து இட்லி, தோசை, ஃபிங்கர் ஃபுட் நம்ம பன்னீர் எப்படி நம்ம குடுத்தாலுமே வந்து அவளா எடுத்து சாப்பிடும்போது, அவங்க எங்கேஜ்டா இருப்பாங்கங்க. நம்மள எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டா. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாரி இருக்கும். வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இதுக்காக வந்து பாப்பா வந்து ஒரு ஃபோன் குடுத்து வந்து உட்கார வைக்கிறது அப்படின்ட்டுலாம் இல்ல. பட் ஆனா தாய்ரா பாப்பாக்கு வந்து இந்த மாரி திங்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப எங்கேஜ்டா இருப்பாங்க. நீங்க பாருங்க. அவளுக்கா வந்து முடியல, இல்லன்னா வந்து வாயெல்லாம் வலிக்குது, இல்லன்னா போர் அடிச்சுதா மட்டும் தான் வந்து ஃபுட்டு வேணான்னு சொல்லுவா. இப்போ சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு வந்து அதிகமா எடுக்கறது இல்லங்க. இது மாரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து நெறைய சாப்பிடுறாங்க. அதனால வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து பாப்பாக்கு வந்து இப்போ வந்து அவங்க சாப்பிடுற மாரி ஹெல்த்தியா குடுக்க முடியுமோ வந்து அந்த மாரி வந்து ஸ்நாக்ஸ் நான் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் ஒரு எப்பவுமே நான் பாப்பா குடுக்குற குவான்டிட்டில பார்த்தீங்கன்னா வந்து பாதி குவான்டிட்டி தான் வந்து ஃபினிஷ் பண்றாங்க. பாதி வேணான்ட்டு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நானுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் பாப்பாக்கு ஊட்ட மாட்டேன். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுனா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்பதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பாப்பா எவ்வளோ சாப்பிடுறாங்களோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 டூ 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் அதிகமா குடுப்பேன். கொஞ்சம் வந்து அவள ஃபோர்ஸ் பண்ணி குடுப்பேன். அதுக்கு மேல வந்து பாப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவங்க சாப்பிடுற மாரியே விட்டுருவேன் நானு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வந்து எவ்வளோ சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. நான் பாப்பாக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடுக்க மாட்டேன். அவங்க சாப்பிடுற ஸ்டைல்லயே வந்து நான் விட்டுருவேன். இப்போ தாரா பாப்பா வந்து என்ன பார்த்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க அக்காவோட ஸ்டோரி புக் தான் வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அதில வந்து அனிமல்ஸ் வந்து நெறைய இருக்கும். வந்து நெறைய குட்டி, குட்டி வந்து தீம்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பாப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்காங்க. இத பாருங்க பப்போ இருக்கான் சொல்லிட்டு அவ்ளோ ஹேப்பியா வந்து பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டுருக்கா. ஸோ இவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய புக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் வாங்கல நானு. இன்னும் ஒரு 2 புக் இருக்கும் தாயரா பாப்பாக்குன்ட்டு அவ்வளோதான். மத்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவளோட சிஸ்டர் புக்கு தான். என் பெரிய பொண்ணு வந்து இப்ப யூகேஜி படிக்கிறா. இது அவளோட வந்து எல்கேஜி புக் வந்து நெறைய ஸ்டோரி புக் இருக்கும். வந்து காட்டன் புக்ஸ்ல எல்லாமே நெறைய இருக்கும். அதுதான் வந்து பாப்பா வந்து இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அ அவ வந்து பெரிய பொண்ணு வந்து ஹோம்வொர்க் பண்ணும்போது, இவளுக்குமே வந்து புக் கேட்குறா. நோட்டு, புக் எல்லாமே கேட்குறா. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவளோட வந்து எல்கேஜி புக்கு தான் வந்து பாப்பாவுக்கும் நான் குடுக்குறேன் நானு. அந்த டைம் வந்து கொஞ்சம் எங்கேஜ்டா இருப்பாங்க. அதே மாரி வந்து நெறைய கலர்ஸ் பாப்பாங்க. அனிமல்ஸுமே வந்து பாப்பாங்க. அவங்க படிக்கிற ஸ்டைல் பாருங்க. எப்படி படுத்துட்டு படிக்கிறாங்கன்னு பாருங்க. பட் இருந்தாலுமே வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்து வந்து பாப்பா வந்து கரெக்ட்டா வந்து இப்பயே ஐடென்டிஃபை பண்றாங்க. இதோட தனி விளாக் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு தார பாப்பாக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு போரேஜ் தான். இந்த சத்து மாவு வந்து நான் எங்கேருந்து வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, Instagramல யுகான்ஸ் பேஜ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன் நானு. இது வந்து நம்ம வீட்லயே கூட ரெடி பண்ணலாம். பட் ஆனா வந்து அவங்க வந்து நம்ம தாரா பாப்பாக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிஸ்டர் பத்தி சொல்லவே வேணுங்க. ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசுறாங்க. ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த ஃப்ளேவர் அரோமா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண உடனே வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. நான் யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து நான் YouTubeல வந்து நான் சொல்ல மாட்டேன் நானு. பட் ஆனா வந்து ஹானஸ்ட்டா வந்து எனக்கு வந்து இவங்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சு தான் வந்து நான் சொல்றேன் நானு. ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வந்து நீங்களுமே வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து 20 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. 10 மந்த்லேருந்து நம்ம குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்ளோ ஹெல்த்தி. நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். பேபீஸ் நல்லாவே தூங்குவாங்க. ப்ரிப்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இவங்க கிட்ட இது மட்டும் இல்லைங்க. ஆனா வந்து அவங்க வந்து குழம்பு மசாலா தூள், இட்லி பொடி எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் வேணும்னா வந்து நீங்க அவங்க பேஜ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி தான் ஃபாலோவர்ஸ். பட் ஆனா வந்து ப்ராடக்ட் வந்து அவ்ளோ ஒர்த்தா இருக்குங்க. இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் நெறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் வந்து அவங்க கிட்ட வந்து ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா வந்து இவங்க கிட்ட நீங்க ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். பேபீஸ் வந்து எங்க தாரா பாப்பா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விரும்பி சாப்பிட்டா. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த
பவுடர் பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த அரோமா, அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும்ல சில பேருக்கு. அது வந்து நான் இவங்க ப்ராடக்ட்ல நான் பார்த்தேன் நானு. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ இப்ப தான் வந்து அரைச்சு ஒரு 1 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா வந்து அந்த அரோமா ஸ்மெல்ஸ்லாம் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆர்கானிக் முறையா தான். நம்ம வீட்ல எப்படி பார்த்து பார்த்து நம்ம அரைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுவோமோ, அதே மாரி தான் வந்து அவங்களுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாம வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தாயரா பாப்பா இந்த போரேஜ் பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க பாருங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதில வந்து நான் சால்ட் கூட ஆட் பண்ணலங்க. வெறும் கீ மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுமே வந்து என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. நெறைய சிஸ்டர்ஸுமே வந்து கேட்டுருக்கீங்க. இந்த ஏஜ்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நைட்ல போரேஜ் குடுத்தா வந்து அவங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்குமா? இல்லன்னா வந்து நைட்ல திருப்பி வந்து மிட் நைட்ல பசிக்கும்ல. சரி போரேஜ் மட்டும் போதுமான்னு கேட்டுருக்கீங்க. எனக்குமே வந்து இந்த டவுட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து 2 பேபி பட் ஆனா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்க அம்மா வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. இதனால வந்து எனக்கு பாப்பாவோட ஃபுட் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மா தான் பார்த்தாங்க. ஸோ 2வது பாப்பா வந்து நான் தான் ஃபுல்லா பார்க்குறேன்றதுனால வந்து எனக்குமே வந்து ஸ்டார்ட்டிங் வந்து இந்த கஞ்சிலாம் குடுத்தா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்காதுன்னு நெனச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்கு பதிலா வந்து போரிஜ் குடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நைட்ல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா வந்து ரைஸ் அது மாரி வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா பாப்பாவுக்கு வந்து அது செட் ஆகல. நைட்ல ரைஸ்லாம் குடுத்தா வந்து நைட்ல வந்து தூங்கவே இல்ல பாப்பா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பழைய மாரி பார்த்தீங்கன்னா வந்து போரேஜ் குடுத்தேன் நானு. பாப்பா நல்லாவே தூங்குனாங்க. அது என்னன்னு தெரியல. தாரா பாப்பாக்கு மட்டுமா இல்லன்னா எல்லா பேபிஸ்க்குமே அப்படிலான்னு தெரியல. பட் ஆனா நம்ம தாரா பாப்பாக்கு வந்து போரேஜ் வந்து நைட்ல செட் ஆயிருச்சுங்க. அவங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். ஏன்னா வந்து இதில போட்டிருக்க வந்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஆயில் இல்ல, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ நம்ம வீட்ல நம்ம ரெடி பண்ணி குடுத்தாலுமே அப்படிதான், இல்லன்னா வந்து கடையில வாங்குனாலுமே அப்படிதான். ஸோ பாப்பாவுக்கு வந்து இது ஹெல்த்தியா வந்து குடுக்கறதுனால வந்து டைஜஷன் நல்லாவே ஆகுங்க குழந்தைங்களுக்கு. அதனால வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியா குடுக்கும்போது, இது மாரி போரிஜா வந்து நைட்ல வந்து நீங்க போயிடுங்க. இப்ப ஈவினிங் வந்து வெறும் நீங்க மில்க் மட்டும் தான் குடுக்குறீங்கன்னா வந்து, ஆ இந்த போரிஜ் கூட வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணி வந்து நீங்க குடுங்க. அப்ப வந்து பேபீஸ் வந்து நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். நல்லாவே நைட்ல தூங்குவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து பாப்பாவுக்கு வந்து இது மாரி சுண்டல் அது மாரிலாம் நீங்க குடுக்குறதா இருந்தீங்கன்னா வந்து, இது மாரி வந்து பிளைன் போரேஜா போயிடுங்க. டெய்லியுமே வந்து போரேஜ் குடுக்கணுன்ட்டு இல்லைங்க. வீக்லி வந்து த்ரைஸ் நம்ம குடுக்கலாம். ஸோ நம்ம தாய்ரா பாப்பாக்கு வந்து போரேஜ் தான். ஏன்னா வந்து இதில இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வேற எந்த ஃபுட்லயுமே வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம குடுக்க முடியாது. ஏன்னா வந்து நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் வந்து நம்ம போரேஜ ரெடி பண்ணோம். ஸோ எல்லா போரேஜுமே வந்து பெனிஃபிட்ஸ் தான். ஸோ நான் வந்து போரேஜ் வந்து தாய்ரா பாப்பாக்கு மட்டும் இல்லைங்க, தானியாக்கும் வந்து குடுப்பேன். மார்னிங் வந்து ஸ்கூல் போகும்போது கரெக்ட்டா வந்து நட்ஸ் அண்ட் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டு குடுத்துருவேன். கரெக்ட்டா வந்து ஃபில்லிங்கா இருக்கும். அதோட பசியே சொல்ல மாட்டா. நல்லாவும் ஆக்டிவாவும் இருப்பா ஸ்கூல்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.